அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 258, பாடல் 256. எல்லை ஒன்று இன்றியே இன்னா செய்தாரையும் ஒல்லை வெகுளார் உலகு ஆண்டும் என்பவர். சொல்லின் வளாஐ தம்தாள் நிழற்கீழ் கொள்பவே கொல்லையுள் கூழ் மரமே போன்று. ஒருவன் உலகத்தையே ஆள வேண்டும் என்று எண்ணுகிறான். அப்படி அவன் எண்ணுகிற போது அவன் யாரையும் பகைத்து கொள்ள மாட்டான். எதிரில் இருப்பவன் தீமையானவன் தான், நம்மை எதிர்ப்பவன் தான், நமக்கு துன்பம் தருவன் தான் என்று நினைத்தாலும் கூட அவன் எதிரும் கூட சினம் கொள்ள மாட்டான். எப்படி என்றால், மரம் வீட்டுக்குள் நடுகிறான். எதற்கென்றால் பின்னர் அது பயன்படும் என்பதற்காக. வாழை மரத்தை ஒருவன் நடுகிறான் என்றால், கொல்லையிலே நடுகிற அந்த வாழை மரமானது பல வகையிலே நமக்கு பயன்படும். இலையாக பயன்படும், காயாக பயன்படும், பழமாக பயன்படும், தண்டாக பயன்படும் என்று எண்ணுவது போல, அது மரம்தானே என்று உதாசீனப்படுத்தாதது போல, ஒரு உலகத்தை ஆள வேண்டும் என்கிற அரசன் தன்னையே எதிர்க்கிறவனை கூட தன்னுடைய சொல்வன்மையால் அவனுடைய கீழ் கொண்டு வந்து அவனையும் பாதுகாத்து தனக்கு எதிரி இல்லாமல் பார்த்து கொள்வான் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். பகைவரையும் நட்பாக கொண்டு ஒழுகுவதே அரசனுடைய காரியம் நடப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும். அவனுடைய நோக்கம் நிறைவேற அது உதவும். எனவே பகைவர்களை பகைத்து கொள்ளாமல், பகைவர்களாக கருதாமல் அவர்களோடும் நட்பு பாராட்டக்கூடியவனே உயர்ந்த இடத்தை அடைவான் என்று சொல்கிற பாடலை பார்ப்போம். எல்லை ஒன்று இன்றியே இன்னா செய்தாரையும் ஒல்லை வெகுளார் உலகு ஆண்டும் என்பவர். சொல்லின் வளாய் தம்தாள் நிழற்கீழ் கொள்பவே கொல்லையுள் கூழ்மரமே போன்று. நன்றி, வணக்கம்.